ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அமெரிக்காவில் ஆப்பிள், கூகுள் மற்றும் மைக்ரோசாப்ட் நிறுவனங்களுக்கு சென்று அதன் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக கருத்து பதிவு. தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்களை நிறுவ கூகுள் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 20 லட்சம் மாணவர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. தெற்காசியாவில் முதன்முறையாக சென்னையில் ஃபார்முலா 4 இரவு நேர சாலை கார் பந்தயம் இன்று தொடக்கம். 2 நாட்கள் நடைபெறும் போட்டியில் 6 அணிகளை சேர்ந்த 24 வீரர்கள் பங்கேற்பு. PM ஸ்ரீ பள்ளி திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம். ஏற்கனவே ஒப்புக்கொண்டபடி PM ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்திட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். எந்த கல்விக் கொள்கையை திணித்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என அமைச்சர் பொன்முடி கருத்து. இருமொழி கொள்கை என்பதில் தமிழக அரசு உறுதியாக இருப்பதாக பேட்டி. PM ஸ்ரீ பள்ளி திட்ட நிதியை தமிழகம் கேட்கவில்லை என்றும் அனைவருக்கும் கல்வி திட்ட நிதியை கேட்டுள்ளதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் கருத்து. ஒரு திட்டத்திற்காக நிதியை ஒதுக்கிவிட்டு அதனை வழங்க நிபந்தனைகளை விதிப்பது சரியானது அல்ல எனவும் பேட்டி. சென்னை கூடுவாஞ்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விடுதிகளில் நூற்றுக்கணக்கான போலீசார் சோதனை. கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டம் உள்ளதா என விடுதிகளில் ஆய்வு. பொத்தேரியில் தனியார் கல்லூரியை சுற்றியுள்ள மாணவர் தங்கும் விடுதிகளில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் நடத்திய சோதனையில் போதைப் பொருட்கள் பறிமுதல். விடுதிக்குள் போதைப் பொருட்களை விற்பனை செய்த புகாரில் 30க்கும் மேற்பட்ட மாணவர்களிடம் போலீசார் விசாரணை. திருச்சி NIT மாணவிக்கு ஒப்பந்த ஊழியர் பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம். மாணவியின் ஆடை குறித்து தரக்குறைவாக பேசிய குற்றச்சாட்டில் சிக்கிய பெண்கள் விடுதி காப்பாளர் பேபி அப்பதவியிலிருந்து விலகல். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக இந்திய வானிலை மையம் தகவல். மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து விசாகப்பட்டினம் கோபால்பூருக்கு இடையே நின்று நள்ளிரவில் கரையை கடக்க வாய்ப்பு. கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் 2 நாட்களாக கனமழை நீடிப்பு. ஒகேனக்கலுக்கு காவிரி நீர்வரத்து 12,000 கனஅடியாக அதிகரிப்பு. கடந்த ஜூலை மாதம் இதுவரை இல்லாத அளவுக்கு 20,60,000 கோடி ரூபாய் மதிப்பில் UPI பண பரிவர்த்தனை. செல்போன் மூலம் பணம் அனுப்புவது கடந்த ஆண்டை விட 37% அதிகரித்துள்ளதாகவும் தகவல். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது ஆவடி பட்டாபிராம் காவல்துறையினர் வழக்கு பதிவு. கருணாநிதி குறித்து அவதூறாக பாடல் பாடியதாக புகாரில் தமிழ்நாடு தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் ஆணையத்தின் உத்தரவின் பேரில் நடவடிக்கை. அனைத்து ரேஷன் கடைகளிலும் ஆகஸ்ட் மாதத்திற்கான துவரம்பருப்பு மற்றும் பாமாயிலை செப்டம்பர் 5ஆம் தேதி வரை பெற்றுக் கொள்ளலாம். உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அறிவிப்பு. முகேஷ் மீதான பாலியல் குற்றச்சாட்டு பொய்யானது என்பதற்கான ஆதாரத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வோம் என்று வழக்கறிஞர் ஜியோபால் தகவல். சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க தயாராக இருப்பதாகவும் விளக்கம். வானத்தின் திமிங்கலம் என்று அழைக்கப்படும் மிகப்பெரிய சரக்கு விமானமான ஏர்பஸ் பெலுகா ஹைதராபாத்தில் தரையிறங்கியது. கடந்த 27ஆம் தேதி பிரான்சிலிருந்து புறப்பட்டு கெய்ரோ மஸ்கட் வழியாக வருகை. மகாராஷ்டிராவில் சிவாஜி சிலை இடிந்த விவகாரத்தில் போலீசாரால் தேடப்பட்ட கட்டுமான பொறியாளர் போலீசில் சரண். சிலையை உருவாக்கிய ஸ்தபதி தலைமறைவான நிலையில் அவரை தேடும் பணி தீவிரம். உத்தரப்பிரதேசத்தில் 8 பேரை பலி கொண்ட ஆட்கொல்லி ஓநாய் கூட்டத்தை பிடிக்கும் பணி தீவிரம். 4 ஓநாய்கள் பிடிபட்ட நிலையில் மீதமுள்ள 2 ஓநாய்களை பிடிக்க வலை விரித்து காத்திருக்கும் வனத்துறையினர். சுனிதா வில்லியம்ஸை சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு ஏற்றிச் சென்ற ஸ்டார் லைனர் போயிங் விண்கலம் வரும் 6ஆம் தேதி பூமிக்கு திரும்புகிறது. தொழில்நுட்ப கோளாறால் 2 மாதங்களாக பூமிக்கு திரும்ப முடியாத நிலையில் விண்வெளி வீரர்கள் இல்லாமல் விண்கலத்தை பூமிக்கு கொண்டு வர நாசா முயற்சி.
எலான் மஸ்கின் எக்ஸ் தள செயல்பாடுகளை 24 மணி நேரத்திற்குள் முடக்க பிரேசில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. நீதிமன்ற உத்தரவுப்படி எக்ஸ் தளத்திற்கான புதிய சட்ட பிரதிநிதியை நியமிக்காததால் நடவடிக்கை. பெருவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகளத்தில் இந்தியாவிற்கு முதல் பதக்கம். 10,000 மீட்டர் நடை ஓட்டத்தில் வெண்கலம் வென்றார் வீராங்கனை ஆர்த்தி. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் 3வது சுற்றிலேயே வெளியேறினார் நோவக் ஜோகோவிச். ஆஸ்திரேலியாவின் அலெக்சி பாப்ரினியிடம் தோல்வியுற்றார். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.